ஒரு காலத்துல நாட்டை ஆட்சி செய்த ஒரு நல்ல மனசு கொண்ட அரசர் இருந்தார். அவரோட பெயர் மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் ரொம்ப சக்தி வாய்ந்த அரசர். ஆனா அதை விட அவர் ரொம்ப நீதியை நேசித்தவர். என் நாட்டில் இருக்கிற சிறியவங்க பெரியவங்க மனுஷங்க விலங்குகள் யாருக்குமே அநீதி நடக்கக்கூடாது. அதனால்தான் அவர் தன்னோட அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய ஆராய்ச்சி மணியை கட்டி வைத்திருந்தார். யாருக்கு அநீதி நடந்தாலும் சரி, இந்த மணியை அடிங்க, நானே நேரடியாக வந்து விசாரிப்பேன். நாட்கள் கடந்தது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஏன்னா நீதிக்காக ஒரு நல்ல அரசர் இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு ஆராய்ச்சி மணி அடிச்சது. அரசர் உடனே வெளியே வந்தார். அங்க நின்னது யாருன்னா, அடே, ஒரு பசுமாடா மணியை அடிச்சிருக்கு. மூ மூ, என் குட்டி கன்றை ஒரு தேர்கால் மிதிச்சு விட்டுச்சு அரசா. அரசர் விசாரிச்சு பார்த்தப்போ அந்த தேரை ஓட்டியது வேற யாரும் இல்ல, அது அரசருடைய மகன்தான். இந்த செய்தியை கேட்டதும் மனுநீதி சோழவோட மனசு உடைஞ்சு போச்சு. அவர் என் மகன்தான், ஆனா குற்றம் குற்றம்தான். சுற்றியிருந்த எல்லாரும் பயந்தாங்க. அரசர் என்ன முடிவு எடுப்பார்னு. நீதி யாருக்காகவும் மாறக்கூடாது, என் மகனுக்காக கூட இல்லை. அறத்தை நிலைநாட்ட, நீதியை காக்க அரசர் ஒரு கடினமான முடிவு எடுத்தார். அதே தேர்காலில் தன்னோட மகனையும் ஏற்றி நீதியை நிறைவேற்றினார். அந்த நாளிலிருந்து மனுநீதி சோழன் ஒரு சாதாரண அரசர் இல்ல, நீதிக்காக உயிர் கொடுத்த ஒரு மாபெரும் அரசர். நீதி எல்லாருக்கும் ஒன்றே, இதுதான் மனுநீதி சோழன். அரசரின் அசாத்தியமான நீதியைக் கண்டு வியந்த இறைவன் சிவபெருமான் தோன்றி தமது அருளால் பசுவின் கன்றையும் அரசரின் மகன் இளவரசனையும் மீண்டும் உயிர்ப்பித்தார் எனக் கூறப்படுகிறது. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.